ஒரு யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சத்தம் கேட்கணுமென்ற அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல ஒரு அமைதியான அறையில போடப்படுதுன்ற ஒரு கையெழுத்து கூட ஒரு கண்டம் விட்டு இன்னும் ஒரு கண்டத்துல இருக்கிற தொழிற்சாலைகளோட புகையை அப்படியே நிறுத்திடும். அதுதான் இப்ப நடந்திருக்கு. மேற்கத்திய நாடுகள் தங்களுடைய பேப்பர் பணத்தை வச்சும் டிஜிட்டல் நம்பர்ஸை வச்சும் நாங்க தான் உலகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ சீனா ஒரு முக்கியமான காரியம் நகர்த்தி இருக்கு. இது மேற்கத்திய நாடுகளோட மொத்த இண்டஸ்ட்ரியல் பாடியையும் அதோட உயிர் நாடியான சப்ளை செயினையும் ஒரு வெட்டுல துண்டாக்கிய ஒரு நிமிஷம் என்று சொல்ல முடியும். நம்ம ஊரில் எல்லாருமே வழக்கமான செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் டவுன் ஆனது நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது சிஸ்டம் ஷட் டவுன் ஆனது நடந்து முடிஞ்சிருக்கு. இதோட ஒரு சின்ன வியாபார தடை கிடையாது. இது உலகத்தோட ரத்த ஓட்டத்தை ஒரு இடத்துல பிடிச்சு நிறுத்துற ஒரு வேலை. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல எந்த எச்சரிக்கையும் இல்லாம சீனா அந்த ஒரு சூழ்ச்சியை தட்டி இருக்கு. பல தசாப்தங்களாக அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இதை நம்பி தங்களோட டெக்னாலஜி கோட்டையை கட்டினாங்க. அந்த கோட்டையோட அஸ்திவாரத்தையே சீனா இப்போ உருவி இருக்கு. ஆட்டம் இப்போ சீனாவோட கையில மாறி இருக்கு. அப்படி சீனா என்ன செஞ்சாங்க, சீனாவோட கையில் எப்படி வெயிட்டானது வந்தது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சீனாவோட பிரசிடென்டாக இருக்கிற ஷி ஜின்பிங் அவர்களோட நேரடி ஓர்டரில் சுத்திகரிக்கப்பட்ட எல்லா வெள்ளி பொருட்களும் உடனடி ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. சில்வர் புல்லியன் பவுடர் அலாயின்னு ஒரு கிராம் வெள்ளியை கூட சீனாக்கு வெளியே அனுப்பக்கூடாதுன்னு உத்தரவு. இது ஏன் இமிடியட் என்று சொல்கிறோம்னா, இதுக்கு முன்னாடி மாதிரி இல்லாம் ஒரு 6 மாத காலம் டைம் கொடுக்கல. இப்போவே இந்த நிமிஷமே அப்படின்னு சீனா கையை மடிச்சுக்கிட்டு நிற்கிது. அதாவது இப்போவே இந்த நிமிஷமே முழு தடையை போடுறோம்னு தடையை போட்டிருக்காங்க. ஆப்பிள், டெஸ்லா, ரெதியோன் போன்ற ஜம்பவான் நிறுவனங்கள் ஏற்கனவே காசு கொடுத்து சைன் பண்ணின கான்ட்ராக்ட் எல்லாமே ஒரே கையெழுத்துல செல்லா காசாக மாறியிருக்கு. ஏன் சீனா திடீரென இப்படி பண்ணிச்சுன்னு என்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும். இதற்கு பின்னாடி முக்கியமான காரணங்கள் இருக்கு. 3 வருடத்துக்கு முன்னாடி டிசம்பர் 14 அமெரிக்கா ஒரு காரியத்தை பண்ணிச்சு. செலஸ்டியா கோர்மோனி அப்படிங்கிற சீனாவோட ஒரு சரக்கு கப்பலை அமெரிக்காவோட கோஸ்ட் கார்டானது மறிச்சாங்க. அதில் 23,000 மெட்ரிக் டன் வெள்ளியானது இருந்தது. அமெரிக்கா அதை நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்லி பறிமுதல் பண்ணிச்சுது. உண்மையிலேயே அந்த வெள்ளி ஏற்கனவே சீனாவுக்கு சொந்தமானது. ஆனால் சீனா எவ்வளவு கேட்டு பார்த்தும் அமெரிக்கா கண்டுக்கல. இதோட விளைவுதான், நீ என்னோட வெள்ளி எடுக்கிறியா, இனி உலகத்துக்கே வெள்ளி கிடைக்காம நாங்கள் பண்ணுறோம்னு சீனா விளையாட்டு ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இப்போ வெனிசுலாவோட கால் பதிச்சிருக்கிறார்கள். வெனிசுலாவோட பிரசிடென்டாக இருக்கிற நிக்கோலஸ் மதுரோ அவர்களை தூக்கிட்டார்கள். இதுவும் சீனா இந்த தடையை போட்டதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. உலகத்தோட 50% அதிகமான வெள்ளி சுத்திகரிப்பை சீனா தான் கவனிக்குது. இப்போ நிலவரம் என்ன தெரியுமா, அமெரிக்காவோட காகித சந்தையான அதாவது கோமக்ஸில் வெள்ளியோட விலை $30 இருக்கு. ஆனால் சாங்காயோட நியர் சந்தையில் அதாவது பிசிக்கல் மார்க்கெட்டில் அதோட விலை $73 தாண்டி இருக்கு ஒரு பொருள். ஆனால் 2 விலை. இது எதை காட்டுதுன்னா, காகிதத்தில் நாங்கள் அதாவது அமெரிக்கா போட்டு வச்ச கணக்கு எல்லாமே பொய் அப்படிங்கிறதை மார்க்கெட்டை காட்டுது. உங்கள் கையில் உண்மையான உலோகம் இருக்கா, நீங்கள் தான் ராயா. உங்கள் கையில் வரும் கான்ட்ராக்ட் பேப்பர் மட்டும்தான் இருக்கா, நீங்கள் எல்லாம் நடுத்தரவில் தான் நிற்க வேண்டி இருக்கும் என்பதற்கு இது சிறந்த உதாரணம். அமெரிக்கா வெறும் பேப்பரை மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஆனால் சீனா பிசிக்கல் மார்க்கெட்டை வச்சுருக்காங்க. அதாவது பிசிக்கலாகவே அந்த பொருளை வச்சிருக்கிறபடியால் சீனா தான் இனி ராஜாவாக இருக்க போகிறார்கள். வெள்ளி இல்லாமல் இன்னைக்கு எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லை. டெஸ்லாவோட ஒரு எலக்ட்ரிக் காருக்கு 37 கிராம் வெள்ளி வேணும். ஒரு வருஷத்துக்கு மட்டுமே அவங்களுக்கு 66 மெட்ரிக் டன் வெள்ளி தேவைப்படுது. அது மொத்தமும் சீனாவை நம்பித்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட முக்கியமான போர் விமானங்கள், ஏவுகணைகள் எல்லாத்துக்குமே வெள்ளி வேணும். ஆனால் இங்கே இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்கா கிட்ட இதுக்குன்னு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வுமே கிடையாது. இதனால தான் வெனிசுலா மீது கவிச்சிருக்காங்க. ஆனால் வெனிசுலாவில் இருந்தும் ரஷ்யா தரப்புல இருந்து வெனிசுலாவில் இருந்த கிட்டத்தட்ட 87,000 மெட்ரிக் டன் அளவிலான தங்கத்தை சுட்டுக்கிட்டு போட்டாங்க. அதாவது தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போட்டார்கள். அதுக்கான விதவை ஏற்கனவே எங்களுடைய சேனலில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆகவே ரஷ்யா ஏற்கனவே வெனிசுலாவில் இருந்து சில்வர் அதாவது வெள்ளியை அதிகளவாக கொண்டு போனபடியால் அங்கே கொஞ்சம் மட்டும்தான் கிடைக்கு. அதாவது 15%, 13% அளவை ரஷ்யா கொண்டு போட்டாங்க. மீதி இருக்கிற 2% மட்டும்தான் அமெரிக்காவுக்கு கிடைக்கும். அமெரிக்கா வெனிசுலா முழுமையாக கைப்பற்றினாலும் அதற்கு 2-3% தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்று நிறைய வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இதனால் அமெரிக்காவுக்கு தேவையான வெள்ளியினுடைய அளவை அதாவது அவர்களுக்கு தேவையான தேவையை இதனால் பூர்த்தி செய்ய முடியுமா என்று பார்த்தோம்னா அது ஒரு சந்தேகம். ஆனால் இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மையானு எனக்கு தெரியலை.
இப்படி ஒரு செய்தி வழி வந்திருக்கு என்பதை உங்கள்கிட்ட சொல்றேன். 1930 கோல்ட் பறிமுதல் பண்ண போவும் 1971 கோல்ட் விண்டோவை நிக்சன் மூடின போவும் என்ன நடந்துச்சோ அதுதான் இப்ப நடக்குது. காகித வாக்குறுதிகள் உரையுது. நிஜமான சொத்துக்களினுடைய விலை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எகிற போகுது. உணம்பர்க் சிஎன்பிசி இதே தற்காலிகமான பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு வங்கிகளையும் அந்த காகித பேப்பர்களையும் அமைப்புகளையும் காப்பாற்றணும். இதனால அவர்கள் செய்தி ஊடகங்க பொய்களை சொல்லும். ஆனா உண்மை என்னண்டா $30 இருக்கின்ற வெள்ளி 100ஐயும் 200ஐயும் தொடப்போகுது. இது வெறும் யூகம் அல்ல, இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி. இப்படி 100ஐயும் 200ஐயும் தொடும்போது $100ஐயும் $200 தாண்டி அந்த வெள்ளியினுடைய மதிப்பானது போகும்போது அமெரிக்கா உழவு நாளுமே மக்களை ஏமாற்றியதும் காகித பேப்பரை வச்சு ஏமாற்றியதும் தவிடுபடியாகும். அமெரிக்காவால் வெறும் $30 தான் வெள்ளியானது இருக்குன்னு இனிமே சப்பக்கட்டு கட்ட முடியாது. இந்த பேப்பரில் எழுதி வச்சிருக்கிறது எல்லாமே தவறு பொறியாகி பிசிக்கலாக யார் வெள்ளி அளவு சில்வரை வச்சிருக்கிறார்களோ அவர்களுடைய மதிப்பானது இருக்கிற ஆரம்பிக்கும். அவர்கள் சொல்லுகின்ற விலை தான் இனி உலகத்தினுடைய விலையாக இருக்கும். ஆகவே சீனாவோட கையில் இந்த வெள்ளியானது அதிகமாக இருக்கிறபடியால் சீனா வைப்பதுதான் இனி சட்டமாக மாறப்போகுது. அமெரிக்காவோட வங்கிகள் இப்ப பயத்தில் இருக்காங்க. அவங்க சில்வர் மார்க்கெட்டில் பண்ணி வச்சிருக்கின்ற பெட்டிங் எல்லாமே கையை மீறி போயிடுச்சு. 2022 எப்படி நிக்கல் மார்க்கெட் எப்படி கொலாப்ஸ் ஆனதோ அதே ஒரு நிலைமை தான் இப்போ வெள்ளிக்கும் வந்திருக்கு. பொருளாதார போரோட அடுத்த கட்டமாகத்தான் இது பார்க்கப்படுது. பிரிக்ஸ் நாடுகள் ஒவ்வொன்றா அவங்க கிட்ட இருக்கிற பிசிக்கல் மினரல்ஸை வச்சு அதனை ஆயுதமாக மாட்ட போகிறாங்க. இப்போ ரஷ்யா கூட தங்கள்கிட்ட இருக்கின்ற தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் இது ஒரு பிசிக்கலான சொத்து. இந்த சொத்தின் படி தான் நான் வெத்தாயத்தை பண்ணுவேன். உங்களுடைய பேப்பர் நாணயம் அதாவது $1 என்பது ஒரு பேப்பர். அந்த பேப்பரை நாங்கள் இனி நம்ப மாட்டோம். உங்கள்கிட்ட பிஸ்கட் சொத்து இருக்கா அதை வச்சு வெத்தனம் பண்ணுவோம் வாங்க என்று ரஷ்யா சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் சீனான்னு சொல்கிறார்கள். இதனால தான் பிரிக்ஸ் தங்கிட்ட இருக்கிற ரேர் எர்த் மினரல்ஸ் அதாவது பிசிக்கலாக இருக்கின்ற ரேர் எர்த் மினரல்ஸை வச்சு தங்களுடைய அதனை ஆயுதமாக மாற்ற ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இது அமெரிக்காவோட $1 விழுந்த மிகப்பெரிய ஒரு அடியாக பார்க்கப்படுது. இதில் இந்த அமெரிக்காவோட $1 தப்பிக்காதுன்னு நிறைய விடனங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். பேப்பர் சொத்துக்களை விட பிசிக்கல் சொத்துக்கள் தான் பவர்ன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிற காலம் இப்போ வரப்போகுது. இந்த காலத்தில் அமெரிக்கா எப்படி தங்களுடைய $1 பாதுகாக்க போகிறாங்கன்ற கேள்வியிலும் பிரதமத்தில் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த தகவல் இதுதான். இந்த தகவல் புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.